வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம பரப்பளவு டாப்பிக்கில் சதவீதத்தை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகரிக்குது, குறையுது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கன அளவு வால்யூம் டாப்பிக்கில் அதே மாதிரி பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 10% அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இங்கே அவங்க கேட்டிருக்கிறது எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன அளவு. இதில் தான் முக்கியமானது. என்ன வடிவம் சொல்லியிருக்காங்கன்னா, கனச்சதுரம். கனச்சதுரத்துடைய பக்க அளவு பார்த்தீங்கன்னா ஏ, அதோட கன அளவு ஏ கியூப். ஏற்கனவே இதோட பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாம் நம்ம பரப்பளவு டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். எப்போவுமே இங்கே நம்ம ஏவுக்கு என்னென்னு எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10ன்னு எடுக்க சொல்லியிருக்கோம். ஏன் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஏ கியூப். ஏ கியூப் அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 1000. ஏன்னா கன அளவு ஏங்கிறது ஏ கியூப்ன்றதால. அடுத்ததாக பாருங்கள், இப்போ தான் நம்ம கொஷினுக்கு வரோம். 10% அதிகரிக்குது. அப்போ 10ல் 10% அப்படின்னா 1 அதிகரிக்குதுன்றதால 1 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10 கூட 1 ஆட் பண்ணோன்னா 11. அப்போ ஏ கியூப். 11 கியூப் பண்ணோம் அப்படின்னா 1331. பாருங்கள், ஏற்கனவே 1000, இப்போ 1331. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்குது அப்படின்னா 331 அதிகரிச்சிருக்கு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பரப்பளவில் சொல்லும்போது இங்கே என்ன வருதோ அதுதான் ஆன்சர்னு அப்படியே விட்டுட்டோம். கரெக்டாக? ஆனால் கன அளவில் நம்ம பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 331னா பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 33.1% அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, பரப்பளவில் இங்கே நமக்கு என்ன இருந்திருக்குன்னா 100 இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 1000 இருக்குது. ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? அதனால் ஆன்சர்லேயும் அந்த ஒரு 0வால் வகுக்கணும். அதாவது பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த ஒரு விஷயந்தான் நமக்கு பரப்பளவுக்கும் கன அளவுக்குள்ள வித்தியாசம். வேறு ஒன்றுமே இல்லை. பரப்பளவு டாபிக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல்லாக இதே மாதிரி 10 கொஷின் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே சேம் ஐடியா தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் கடைசியாக மட்டும் வர ஆன்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களாமா? இன்னும் பாருங்கள், சில கொஷின்ஸ் பார்த்துடலாம். அடுத்த 2வது கேள்வி பாருங்கள். ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 20% குறைந்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் குறையும்? இங்கேயும் கனச்சதுரம் தான். பக்க அளவு ஏ, கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப். ஸோ பக்க அளவு 10ன்னு எடுத்துக்கிறோம். ஏ கியூப் அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா 1000. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% குறையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10ல் 20%னா 2. அப்போ 10ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 8. 8 கியூப் பண்ணோம் அப்படின்னா 512. 1000லேருந்து 512 மைனஸ் பண்ணோன்னா 488. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 488ல் பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 48.8% குறையும். ஞாபகமாக அந்த புள்ளி வைக்கணும். இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒரே ஸ்டெப் தான், பெரிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை. சரியா? அடுத்தா பாருங்கள், ஒரு கோலத்தின் ஆரம் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இங்கே என்ன வடிவம் எடுத்திருக்கோன்னா கோலம். கோலத்துக்கும் அதே தான். இங்கே ஆரம், இங்கே ஆக்சுவலாக கன அளவுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா 4/3 பைஆர் கியூப்னு வரும். ஆனால் நம்ம 4/3 பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்றதால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அங்கே செஞ்ச மாதிரியே இங்கே 10 கியூப் பண்ணோம் அப்படின்னா 1000. அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30%னா 10ல் 3 அதிகரிக்குதுன்றதால ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 10 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 13. அப்போ 13 கியூப் பண்ணோம் அப்படின்னா 2197. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 1197. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 119.7% அதிகரிக்கும். அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுன்ற விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. மற்றது எல்லாமே நம்ம பரப்பளவில் சொன்ன அதே விஷயந்தான். 4வது கேள்வி, ஒரு கோலத்தின் ஆரம் 10% குறைக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் குறையும்? அதே தான் பாருங்கள், 10 ஆர் கியூப். 10 கியூப் பண்ணோன்னா 1000. 10% குறையுது அப்படின்னா 1 குறையும். ஸோ 10 என்னவாயிடும், 9 ஆகிடும். 9 கியூப் பண்ணோன்னா 729 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 271. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னா 27.1% குறையும். புரியுதுங்களாமா? அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுன்றது தான். 5வது கேள்வி பாருங்கள். இதே விஷயத்தை கனச்சவகத்தை யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஒரு கனச்சவகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 30, 10% அதிகரிக்கப்பட்டு அதன் உயரம் 20% குறைக்கப்படுகிறது எனில் கன அளவில் ஏற்படும் மாற்றம். கனச்சவகம் அப்படிங்கிறதால 3 விஷயம், எல், பி, ஹெச்ன்ட்டு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே தான், எல்லுக்கு 10, பிக்கு 10, ஹெச்சுக்கு 10. கன அளவுன்னு வரும்போது 3த்தையும் பெருக்கணும் இல்லையா? அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000. இங்கே நீளமும் அகலமும் 30%, 10% அதிகரிக்குது. நீளம் 30% அதிகரிக்குதுன்னா இப்போ என்னவாயிடும், 13. அகலம் 10% அதிகரிக்குதுன்னா என்னவாயிடும், 11. உயரம் 20% குறையுது அப்படின்னா 2 குறைஞ்சிச்சுன்னா 8. இப்போ ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ 13 இன்ட்டு 11 இன்ட்டு 8 பெருக்குனா 1144. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 144.
ஆனால் சொன்ன மாதிரியே ஒரு சாந்தள்ளி புள்ளி வச்சோன்னா 14.4% அதிகரிக்கும். ஏன்னா அவங்க ஏற்படும் மாற்றம்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதிகரிக்குதா குறையுதா அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஸோ 14.4%. நம்ம புரியுதுங்களா? ஸோ கனச்செவ்வகத்துக்கும் இதே தான். ஏறக்குறைய 3 டைமென்ஷனில் என்னென்ன வடிவங்கள்லாம் கேட்பாங்களோ அந்த எல்லா வடிவத்தையும் கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், உருளை. ஒரு உருளையின் ஆரம் 20% குறைக்கப்படுகிறது, உயரம் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் கனளவில் ஏற்படும் மாற்றம். அப்போ உருளையை பொறுத்த வரைக்கும் ஆரம் உயரம்னு 2 எடுத்துக்கணும். ஆரம் 10 உயரம் 10ன்னு எடுத்துக்கிறோன்னா கனளவுக்கு என்ன ஃபார்முலா? πr ஸ்கொயர் ஹெச். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பைங்கிறது கான்ஸ்டன்ட்றதால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 10. அப்போ பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம் 20% குறையுது அப்படின்னா 10ல் 2 குறைஞ்சதுன்னா 8, உயரம் 30% அதிகரிக்குது. அப்போ 10 3 சேர்ந்ததுன்னா 13. இங்கே வரும்போது ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ 8 ஸ்கொயர் பண்ணணும். 8 இன்ட்டு 8 இன்ட்டு 13 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 832ன்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள், குறையுதா அதிகரிக்குதா? குறையுது. எவ்வளோ குறையுது? 168. ஒரு சாந்தள்ளி புள்ளி வைக்கணுன்றதால 16.8% குறையும். அடுத்து கேள்வி எண் 7. ஒரு கோளத்தின் ஆரம் இருமடங்காக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம். சதவீதத்தில் கேட்டாங்கன்னா சதவீதத்தில் ஆன்சர் சொல்லணும். மடங்கில் கேட்குறாங்கன்னா மடங்கில் தான் ஆன்சர் கொடுப்பாங்க. கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 πr³ வரும். கரெக்டாக? ஆரத்தை இருமடங்கு ஆக்குறாங்க. அப்போ ஆருக்கு பதில் 2ன்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். 2 கியூப் r³ன்றதால அப்போ 2 கியூப் 8. அப்போ கன அளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா 8 மடங்கு ஆகும். அவ்வளோதான். பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னா பர்சன்டேஜ், மடங்கில் கொடுக்குறாங்கன்னா மடங்கு 8. இந்த அடுத்த 3 கேள்வி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமானது. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் மொத்த பரப்பில் ஏற்படும் மாற்றம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கனளவு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த 3 கேள்வி மொத்த பரப்பு பக்க பரப்பு வச்சு. கனசதுரத்தினுடைய பக்க அளவு A, அதோடைய மொத்த பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 6a². நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறத பற்றி ஆறு பற்றி பிரச்சனை இல்லை. ஏவுக்கு 10, அப்போ a ஸ்கொயருங்கிறதால 100 வரும். 25% அப்படின்னா 10ல் 25%ன்றது 2.5. அப்போ 2.5 அதிகமாகுதுன்னா 12.5 ஸ்கொயர். 12.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 156.25ன்னு வரும். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 56.25. இங்கே ஒரு சார்ந்த எல்லாம் புள்ளி வைக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா மேலே நம்ம எடுத்த நம்பரே என்ன தான் எடுத்துருக்கோம்னா 100 தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கில் 1000 இருந்துச்சு, அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம். இங்கே அப்படி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதுதான். அதாவது பரப்பளவுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். அப்போ 56.25% அதிகரிக்கும். சரியா? அடுத்து இதே மாதிரி 9வது கேள்வி பாருங்கள். ஒரு கோளத்தின் ஆரம் 30% குறைக்கப்பட்டால் அதன் வலைபரப்பில் ஏற்படும் மாற்றம். அப்போ கோளத்தோட ஆரம் வலைபரப்புன்னு வரும்போது r² மட்டும் 4πr². 4π பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ 10 அப்படின்னா 100. 30%னா அப்போ என்னவாயிடும்? 30% குறைக்கப்படுகிறது. 10ல் 30% போயிடுச்சு அப்படின்னா அப்போ 3 போயிடுச்சுன்னா 7. 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49. அப்போ 100ல் 49 போயிடுச்சு அப்படின்னா 51. கரெக்டாக? இது பரப்பு அப்படிங்கிறதால நீங்கள் எதுவுமே புள்ளியெல்லாம் வைக்க வேண்டாம். என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ எவ்வளோ சதவீதம் குறையும் அப்படின்னா 51% குறையும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்ததா 10வது கேள்வி. ஒரு அரைக்கோளத்தின் ஆரம் 15% குறைந்தால் அதன் மொத்த பரப்பு என்னவாகும்? ஸோ பரப்பை வச்சு வந்தால் நம்ம பரப்பளவுக்கு என்ன ஐடியா பார்த்தோமோ அதே தான். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100. 15% குறையுது. 15% எவ்வளோ? 1.5 குறையுது. அப்படிங்கிறதால 10ல் 1.5 போயிடுச்சு அப்படின்னா 8.5. ஸோ 8.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8 9 72.25. அப்போ 100லேருந்து 72.25 மைனஸ் பண்ணோன்னா 27.75% குறையும். புரியுதுங்களா? ஸோ கனளவு டாபிக் அவங்க கனச்சதுரம் கொடுத்தாலே கனளவு தான் பேஸ் பண்ணணும்னு கிடையாது. அதோடைய பரப்பை பேஸ் பண்ணியிருக்காங்களா கனளவு பேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி. ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? அடுத்ததாக கேள்வி எண் 2. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 25% குறைக்கப்படுகிறது, அதன் அகலம் 10% அதிகரிக்கப்படுகிறது, உயரம் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை எனில் அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம். அடுத்ததாக கேள்வி எண் 3. ஒரு கோளத்தின் ஆரம் 30% குறைக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு எத்தனை சதவீதம் குறையும்? கேள்வி எண் 4. ஒரு கனச்சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இங்கே பரப்பு வச்சு கேட்டிருக்கோம். சரியா? கேள்வி எண் 5. ஒரு உருளையின் ஆரம் பாதியாக்கப்படுகிறது, அதன் உயரம் இருமடங்காக்கப்படுகிறது எனில் அதன் வலைபரப்பில் ஏற்படும் மாற்றம்.
எத்தனை மடங்கு அதிகரிக்கும் இல்லை குறையும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா போதும். சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கும் என்ன விடைகள்ன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வேறு ஒரு புது டாப்பிக்கோடு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.